ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சினிமாவிலேருந்து, எஸ்பெஷலி தமிழ் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இருந்திருக்கு. யார் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போத்துலேருந்து நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போது நம்ம விஜய் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமும் இருந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம விஜய் வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாகவும் அவரோட பர்சனல் லைஃப்பில் இருந்தும் நிறைய இன்கம் டேக்ஸ் பிரச்சனைலாம் கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய 2 கட்சிகளாக இருக்கட்டும், 3 கட்சிகள் சேர்ந்து நம்ம விஜய் வந்து கார்னர் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நடக்குது. நம்ம எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து நடக்குது. என்னடா எம்ஜிஆருக்கே நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எம்ஜிஆரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாப்பட்ட ஒரு நபராக இருந்தார் மக்கள் மத்தியில். அவருடைய கரிஷ்மாவாக இருக்கட்டும், அவருடைய லுக்ஸாக இருக்கட்டும், அவருடைய ப்ரெசன்ஸாக இருக்கட்டும். அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவர் மக்கள் மத்தியில் வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்போது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நபராக இருந்தார் நம்ம எம்ஜிஆர். மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் எப்படி இருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து முன்னுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவரை வச்சு தான் ஓட்டு வாங்கி அந்தளவுக்கு ஜெயிச்சு, அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியை உருவாச்சு அப்படின்னு சொல்லுவேன். நான் கருணாநிதி வந்து அவரை வந்து நான் தப்பாக சொல்லலை. அவருடைய பேச்சு ஆற்றலாக இருக்கட்டும், அவருடைய திறமை வந்து வேறு லெவல் தான். பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து போய் சேர்த்தது பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் தான். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து டிஎம்கேல நம்ம எம்ஜிஆர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால் கட்சியோட கணக்கு வழக்காக கேட்டிருக்காரு. இதை கொடுக்க மறுத்த அந்த டிஎம்கேவோட பிரசிடெண்ட்டாக இருந்த நம்ம கருணாநிதி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து இந்த கட்சியை விட்டு நீக்கிட்டார். நீக்கினதுக்கு உடனே தெரிஞ்சிச்சு அவருக்கு இவர் கண்டிப்பாக வந்து வேறு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அக்டோபர் 10 1972 இந்த விஷயம் நடக்குது. அக்டோபர் 17 1972 இவர் வந்து ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1972 அக்டோபர் 17 இவர் வந்து ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது. இந்த கட்சியோட பேர் வந்து எங்களுடைய பேர்லேருந்து திருடி அடிச்சது. அஃபிஷியலாக எங்களுடைய பேர் தான், டிஎம்கேவோட அஃபிஷியல் பேர் தான் இந்த ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்சியை பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போவே பார்த்திங்கன்னா அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது தெரியும் அவருக்கு. அதுலேருந்து எப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அந்த கட்சி டிஎம்கே விட்டு வெளியே வந்தாரோ, மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து எதிர்ப்பை காமிச்சது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் தான். அந்த ராமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. பேசினது மட்டும் இல்லாமல் இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அந்த கட்சிக்கு ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அஃபிஷியலாக வந்து அந்த கட்சியோட பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கேவில் ஒன்றும் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தொண்டனோட அந்த ஒரு சப்போர்ட்டரோட வீட்டுக்கே போய் அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த பேரை வந்து இவர் வாங்கிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏடிஎம்கே அப்படிங்கிறத என்னோடய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதா என்னுடைய கட்சியோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். பண்ணது மட்டும் இல்லை, அந்த தொண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு சீட்டும் கொடுத்துட்டாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம கட்சி நடத்துறதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிறது நம்ம தொண்டனுங்க தான். அவங்க உயிரை கொடுத்து போராடி, அவங்க உயிரை கொடுத்து பண்ணுறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து உணர்த்துகிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எம்ஜிஆர் வந்து பண்ணிட்டார். அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1972, 71 காலத்தில்
என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சரி ஓகே நீ சினிமா வச்சு தான் வந்தியா? சினிமா வச்சு தானே வந்த. ஸோ நானும் சினிமால லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எம்கே முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ லான்ச் பண்ணுறாங்க. அவர் யாரும் கிடையாது. நம்ம கருணாநிதியோட எல்டர் சன். ஸோ அவர வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே பேட்டர்னில் நம்ம எம்ஜிஆர் எப்படி நடிப்பாரோ, ஸோ அதோட டிப்பி காப்பி. ஒரு காப்பி கேட்டா தான் பார்த்தீங்கன்னா, அவர வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவருமே ஒரு படம் நடிக்கிறாரு. பேரலலா இன்னொரு படம் வந்து நடிச்சிருக்காங்க எம்ஜிஆரும், ஜெயலலிதாவும். ஸோ அந்த படத்த வந்து பணம் வாங்காம, எந்த ஒரு சம்பளமும் வாங்காம நடிச்சிருக்காங்க. பட் பேரலலா 2 படத்த பண்ணிட்டு இருந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. அப்படின்னு இந்த படத்த முடிக்கிறது தான் ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால, எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கா? ஸோ சினிமால இந்த மாரி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நடந்தது. அ டிஎம்கே என்னென்னமோ பண்ணுச்சு. இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாரி இருக்கு, அந்த மாரி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் சொல்ல முடியாம, அவர் வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து ஒரு சிலோன்ல பொறந்தவரு. அவர் தமிழ் ஆள் கிடையாது. ஸோ தமிழர்கள் மட்டும் தான் வந்து தமிழ்நாட்ட ஆளணும். வேற ஒரு மொழி பேசுற எந்த ஒரு ஆளும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்குமே வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் வந்து மலையாளி தான். பட் நான் வந்து தமிழ்காரன்லாம் சொல்லல. நான் மலையாளி தான். ஆனா நான் வந்து உங்கள்ல ஒருத்தன். ஸோ அவரோட படங்கள்ல எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய லோக்கல் கல்ச்சரையும், லோக்கல் ஒரு அவங்களுடைய அவங்கள்ல ஒரு ஆள வந்து அவரு ரெப்ரசன்ட் பண்ணதுனால, ஸோ மக்கள் நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து நான் மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருத்தமா வந்து ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து உங்கள்ல ஒருத்தன் அப்படின்னா ஜாலா குத்தெல்லாம் காமிக்காம ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து மலையாளி தான். பட் இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு உங்கள்ல ஒரு ஆள் நான் அப்படின்னு சொன்னதுனால, ஸோ மக்கள் மத்தியில இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அவர் வந்து பெரிய ஆளானாரு. ஸோ அத தொடர்ந்து அவர் படங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நெறைய பேச ஆரம்பிச்சாரு. ஸோ வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில வந்து அவருக்கான ஒரு இமேஜ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வாத்தியார் அப்படிங்கிற அந்த பாட்டு வாத்தியார் அப்படிங்கிற அந்த பாட்டு வரும்போது, மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல இந்த மாரி எங்க சிஎம், எங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துனாங்களாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் நம்மளுடைய டிஎம்கே லீடருக்கு கருணாநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இருந்துச்சு. ரொம்ப வெறுப்பு ஏத்துற வழி ஒரு டென்ஷன் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சாம். ஸோ அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. 1967ல பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ராதா வந்து நம்ம எம்ஜிஆர வந்து கன்ல சுட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் த்ரோட்ல அடிபட்டுச்சு. த்ரோட்ல வந்து எஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால அவரு பேச முடியாம போச்சு. ஸோ அத வச்சுமே பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷனான டிஎம்கே வந்து அத வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவரால பேசவே முடியல. ஸோ அப்படி பேசவே தெரியாத ஒரு ஆளு எப்படி கட்சி நடத்துவாரு? எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு? அப்படின்னு சொல்லிட்டுமே பேசியிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அதே தொண்டைய வச்சு அதே மாரி அ மக்கள் நடுவுல பேசும்போது, அதுவே வந்து ஒரு சிம்பத்தியான ஒரு விஷயமா உருமாறி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து நெறைய வாட்டி அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்துருக்காங்க. நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 1973ல பார்த்தீங்கன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு படத்த வந்து நம்ம எம்ஜிஆரே வந்து டைரக்ட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ண விடாம நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போசிஷன் டிஎம்கே. அ பிரிண்ட்ஸ வந்து போட விடாம, அ படத்த வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விடாம, ஸோ தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண விடாம அப்படிலாம் நெறைய விஷயங்கள் பண்ணி, அது மீறி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காலகட்டத்தில ரூ. 60,00,000 வந்து கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வரலாறுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து நெறைய விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தாரு. 1980ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காங்கிரஸும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து இவர அப்போசிட் பண்ணாங்க. அவர் வந்து மத்திய சத்து உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. ஸோ அந்த திட்டமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்ளாப்பான ஒரு விஷயம் தான். என்ன தமிழ்நாட்டு மக்கள வந்து பிச்சைக்காரரா நெனச்சுட்டாரா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே அப்போசிஷன் டீம் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 1980ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் டிஎம்கே சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அ அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம்மா இருந்தாரு. ஸோ அத வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு இவர் வந்து தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாரி சத்து உணவு திட்டம் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 1982, 83, 84ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல வந்து அரிசி தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி 2 பேருமே சேர்த்து இந்த விநியோகம் அந்த அரிசி தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்களா, இவருடைய ஆட்சியில இந்த மாரி விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டிஎம்கே அதையும் வந்து ஒரு காரணமா காட்டி, அவர வந்து முடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் அதுவுமே நடக்கல. ஸோ அவர் எப்போ வந்து அந்த 1980 காலகட்டத்தில நம்ம இந்திரா காந்தி வந்து அவருடைய ஆட்சிய வந்து கலைச்சு, அவர வந்து சிஎம் பதவியிலேருந்து இறக்குனாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. இப்போ டிஎம்கே என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓகே இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக நம்ம தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நினச்சாங்க. பட் திருப்பி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆச்சு. மறுபடியும் வந்து நம்ம எம்ஜிஆர் தான் வந்து சிஎம் ஆனார். ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த சிஎம் சீட்டில் இருந்தார் அவர் இறக்குற வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1987 வரைக்குமே அவர் இறக்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டோட நிரந்தர சிஎம்மாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சகாப்தம் அப்படிங்கிறது முடியுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினது அப்படின்னா நம்ம விஜயகாந்த் சார் தான். செப்டம்பர் 2005 செப்டம்பர் 14, 2005 மதுரையில் வந்து தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சியை ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க, மறு வருஷமே தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வருது. என்ன சொல்கிறாருன்னா 234 தொகுதியிலையும் நான் வந்து தனியாக வந்து போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 234 தொகுதியிலும் தனியாக நின்று ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட விருதாச்சலம்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் சாரி, அந்த தொகுதியை நான் தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சிருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, பாமக இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொகுதியில் வந்து நம்ம விஜயகாந்த் சார் வந்து நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் நின்று அந்த தொகுதி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு வந்து அவர் வாங்குறாரு. அப்போவே பார்த்திங்கன்னா 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். 30 லட்சம் ஓட்டு வந்து கரெக்டாக வாங்கியிருக்காரு. அப்போ இருக்கக்கூடிய மீடியா அப்போ இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து மறைக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவர் அந்தளவுக்கு வாங்கலை, 2 சீட்டோ 3 சீட்டோ தான் வாங்கினாங்க அப்படின்லாம் சொல்லி ஃபேக்காலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். 10% ஓட்டு வந்து அவர் வச்சுருந்தார். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஆப்போசிஷன் லீடராக வந்து உட்கார்ந்தார். அந்த லிஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா டிஎம்கேவை 3rd பிளேஸில் வந்து தள்ளிட்டு இருந்தார். ஸோ டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் வரும்போது இவங்க ரெண்டு பெரிய ஆளும் கட்சியுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரகிளை வந்து மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ 2 கட்சியுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இவெல்லாம் ஜோக் காட்டுறான், சினிமாவில் தான் அந்த டைலாக் பேசுறதுக்குலாம் ஓகே அப்படின்னு மாதிரி ட்ரால் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இல்லை இவர் வந்து ஒரு மிகப்பெரிய திருட்டாக மாறுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 2 பேருக்குமே ரியலைஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆப்போசிஷன் லீடராக மாறுறாரு, இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை எதிர்க்கிற அவரோட வீக்னஸாக என்ன நினச்சாங்க அப்படின்னா அவரோட சொத்து பத்தில் கை வைக்கலாம், சொத்தை அழிச்சிட்டோம்னா அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியே போயிடுவாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆண்டாளழகர் மண்டபத்தை இடித்தாங்க. அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளழகர் பிரிட்ஜை உடச்சி போட்டாங்க. ஆண்டாளழகர் மண்டபத்தை வந்து இடித்தாங்க. ஸோ அது இடித்ததுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அவர் கட்சியெல்லாம் விட்டு போவார்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்திருக்காரு. இதே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் 2015க்கு மேலே உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா ஆச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அவருக்கு. அவர் அப்போவுமே பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டாண்டர்டில் தான் இருந்திருக்காரு. பட் நம்ம வந்து அவரை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது வந்து இந்த மீம்ஸு, இந்த ட்ரால்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வளர்ந்துட்டு வந்துடுச்சு. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் மாறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய விஷயங்களில் அவருடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸில் வரக்கூடிய அவருடைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரால் பண்ணி அவரை வந்து ஒன்றிரமாக முடிஞ்சிச்சு. அவருடைய சகாப்தம் அப்படிங்கிறது அது முடியுது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ 2026 எலெக்ஷன்ஸில் நாளைக்கு வந்து மீட் பண்ண போகிறோம். 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாரு, ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு வந்த பிரச்சனையும் சரி, நம்ம விஜயகாந்துக்கு வந்த சரியும் சரி. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க, கூத்தாடி அப்படின்னு சொன்னாங்க. விஜயகாந்தை குடிகாரர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஷோக் காட்டுறாரு, சினிமாக்காரர் வந்து ரோட் ஷோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய கரிஷ்மாவாக இருக்கட்டும், அவருக்கு இருந்த அந்த துணிச்சலாக இருக்கட்டும், இந்த ரெண்டும் சேர்ந்தவர் தான் நம்ம விஜய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 விஷயத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம விஜய் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா 2 மிகப்பெரிய கட்சியா இருக்கு. ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும். ஆரம்பிச்சது 2024. ஸோ இப்போ 26 கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அவர வந்து கேலியாவும் பார்க்கல, கிண்டலாவும் பார்க்கல. ஸோ அவர வந்து ஒரு சின்ன விஷயமாவே பார்க்கல. ஏன்னா, அவர் மேல எவ்வளோ அலிகேஷன்ஸ் வைக்க முடியுமோ வச்சிருக்காங்க. நெறைய வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி. ஸோ அவருடைய படங்கள வந்து ரிலீஸ் பண்ண விடாம பண்றது, டைமிங் வந்து குறைக்கிறது, டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்றது, டிக்கெட்ல ப்ராப்ளம்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கரூர் விஷயம். 2025 இது செப்டம்பர் மாசம் கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கப்புறம், இந்த இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா, விஜயால தான். விஜய் வந்து லேட்டா வந்ததுனால தான் அந்த அ அந்த கேம்பெயின்ல வந்து இந்த மாரி இறந்து போயிட்டாங்க. ரேலியில வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வந்து சிபிஐ மூலமா வந்து வந்துச்சு. இந்த மாரி வந்து அவர் மேல ஒரு குற்றம் வந்து வச்சாங்க. ஸோ அதுக்கு நம்ப டிவிகே லீடர், டிவிகே சீஃப் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதுக்கு முழுக்க முழுக்க டிவிகே காரணம் கிடையாது. டிவிகேக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஒரு விஷயம் எதனால நடந்துச்சு அப்படின்னா, இது ஆப்போசிஷன் பண்ற வேல தான். அந்த கூட்டத்த கண்ட்ரோல் பண்ணாம விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் தான். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவங்களுடைய வேலைய சரியா செய்யல. ஸோ அதனால தான் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த என் தலைமையில நீங்க போட்டீங்கன்னா, இதனாலலாம் என்ன வந்து பேக் அடிக்க வைக்க முடியாது. என்ன வந்து மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல வந்து சிபிஐ என்கொயரிக்கும் நம்ம விஜய் கரெக்ட்டா கேம்பெயின் போற டைம்ல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அதுவுமே முடியல. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. பர்சனலா வந்து விஜய்க்கும், விஜய் அப்பா, அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் இருக்கு. பர்சனலா வந்து ஒரு லீகல் விஷயம்லாம் போயிட்டுருக்கு. அப்படின்னு சொல்லி சண்டை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அத உடைக்கிற விதமா பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்களுடைய அம்மா, அப்பாவ வந்து கூட்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள பேசிட்டு அவங்க 2 பேரையும் வந்து கட்டி பிடிச்சுலாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டாரா? ஸோ அதுக்கப்புறம் பர்சனலா வந்து அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் பிப்ரவரி 2, 2024ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி ஆரம்பிச்சத விட பரபரப்பா பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா, அவருடைய டிவோர்ஸ் கேஸ். சங்கீதாவுக்கும் அவருக்கும் இருந்த டிவோர்ஸ் கேஸ் தான். 25 வருஷமா வந்து ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி வைஸா பார்த்தீங்கன்னா, அவர பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பட் அதுவுமே முடியல. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருமே போயிட்டு தான் நாளைக்கு 23/2026 கண்டிப்பா எல்லாருமே வந்து 18 வயசுல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்குமே என்ன தோணுது அப்படின்னா, புதுசா ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஒரு புது கட்சி, புது விஷயம் அப்படிங்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆ உங்க மனசாட்சிக்கு எது தோணுதோ, ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. ஸோ பர்சனலா இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே யாரையும் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அ உரிமையும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய ராகுல் ஸ்டோரீஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.